மனிதன் கடவுள் அடைவதற்கு என்ன வேண்டும், அதுக்கு எந்த எந்த கொள்கை கடைப்பிடிக்க வேண்டும் என்பதை ஆசான் ராமலிங்க சாமிகள் வகுத்து வைத்திருக்கிறார்கள். இப்போது நாம் சாப்பிடுகிறோம் என்றால் ஒரு உடம்பை மட்டும் காப்பாற்றும். உடம்பை காப்பாற்றுவதற்கு சாப்பிடுகிறோம். உயிரை காப்பாற்றுவதற்கு என்ன வேண்டும்? ஜீவகாரணியம் வேண்டும். ஜீவகாரணியத்துக்கு என்ன பொருள்? உயிர்களை தவிர்த்தல், புலால் முறுத்தல், பசி தேலைகளுக்கு பசியாற்றுவித்தல், தினம் தியானம் செய்தல், விருந்து ஓசரித்தல், பண்பு நடந்து கொள்ளல், இதுதான் ஜீவகாரணியம். அப்போ உயிர்களை தவிர்த்தல், புலால் முறுத்தல், பசி தேலைகள் பசியாற்றுவித்தல், விருந்து ஓசரித்தல், தினம் தியானம் செய்தல். யார் குறித்து தியானம் செய்வது? ராமலிங்க சாமிகள், மாணிக்க வாசகன், திருஞான சம்பந்தர், அகத்தியர் போன்ற முனிவர்கள் திருவடியை பூஜித்தல். அவர் நாமத்தை சொல்வதே தபமாகும். மேலும் ஆசான் கரூர் முனிவர் அவர்கள் தொண்டர்களெல்லாம் ஞானி ஆவார்கள், சித்தர்கள் ஆவார்கள் என்று சத்தியம் சொல்லியிருக்கிறார். சித்தர் ஆவதற்கு என்ன தகுதி வேண்டும்? கரூர் தேவா, நீரே பெரியோர், எம்மை ஏற்று அருள் செய்ய வேண்டும் என்று யார் ஒருவன் கேட்கின்றானோ அவனை சித்தனாவான். ராமலிங்க சாமிகளே, நாயின் கடையனாகி என்னை ஏற்று அருள் செய்ய வேண்டும் ராமலிங்க சாமிகள் என்று சொன்னால் ஞானி ஆவார். இப்படி ஞானிகள் நாம் பற்றி சொல்லுகிறதான் ஞானி ஆவார். ஜென்மத்தை கடைத்தேற்று விரும்புகிறவர்கள் ஜென்மத்தை கடைத்தேற்று கொண்டு ஒருத்தருடைய பற்றி கொள்ள வேண்டும். இப்போ சொல்லப்பட்ட அத்தனை ஞானிகளும் இப்போ சொன்னோம், ஞானிகள் யாரும் வித்தியாசம் என்று நினைக்க வேண்டாம். அப்படி சொன்னால் அது குற்றம் வந்துவிடும். பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னே சித்தி பெற்ற புலத்தீசனும் புன்னாக்கீச்சரும் கௌதமரும் கலைகோட்டு முனிவரும் அகத்தியரும் பதஞ்சலி முனிவரும் சென்ற நூற்றாண்டில் சித்தி பெற்ற ராமலிங்கசாமி ஒன்றே. அத்தனை பேரும் ஒரே கொள்கை கடைபிடித்தவர்கள். உயிர்களை தவிர்த்தார்கள், புலால் மறுத்தார்கள், பசி தேலைகள் பசியாற்றினார்கள், அதுக்குரிய உணவு முறை தவத்துக்குரிய உணவு முறை உண்டார்கள், தினம் தியானம் செய்தார்கள். இப்படி தினமும் ஒரு நாள் வீணாக்க மாட்டார்கள். ஜென்மத்தை கிடைத்த உண்பவர்கள் ஒரு நாள் ஒரு நாள் ஒரு வினாடி வீண் போத மாட்டார். இமைப்போது என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் போற்றினார்.